யோபு 36:11 அவருக்கு அடங்கி சேவித்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை செல்வ செழிப்பா நம்ம போக்குவோமா? ஏன்னா அவருடைய வார்த்தையை கனம் பண்ணி அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே குறைபடாது அப்படின்னு சொல்றார். ரோமர் 13வது அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறார். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவர்கள் விருதாவாக பட்டயத்தை பிடித்திருக்கவில்லை. அவங்க நீங்க நன்மை செஞ்சு தீமை செய்யறாங்கன்னா நீங்க நன்மையே செய்யுங்க. அந்த புத்தியினுடைய மனுஷனுடைய அறியாமையை விளக்குவது அது தேவனுடைய செயலா இருக்கு, சித்தமா இருக்கு. நீங்க நன்மையே செய்யுங்க அப்படிங்கிறார். பிள்ளைகளுக்கு புத்தி சொல்றப்ப எபேசியர் 1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க, கீழ்ப்படிங்க அப்படிங்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய மனம் கர்த்தருடைய வசனத்துல பொருந்த வேண்டும். ஒரு கட்டணம் இருக்கு, அதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்குதுன்னா பெரிய கல்லை கொண்டு போய் அதுல திணிக்க முடியாது. அது எவ்வளவு சைஸ் இருக்கோ அதுக்கேற்றது மாதிரி ஒரு கல்லை எடுத்து போய் கரெக்டா அதை வச்சோம்னா சரியாயிருது. அதுபோல நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எழுத்து நின்றால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். மனம் பொருந்த வேண்டும். நம்முடைய மனம் வசனத்துக்கு பொருந்த வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதையே ஜெபிக்க வேண்டும். இரவும் பகலும் அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என்னுடைய சுகத்திற்கு, என்னுடைய பொருளாதாரத்துக்கு, என்னுடைய குடும்ப வெற்றி வாழ்க்கைக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ அதுதான் நம்ம மனசுல இருக்கணும். அதைத்தான் பேசுறவங்களா இருக்கணும். இப்ப இயேசு மத்தேயு 6வது அதிகாரத்துல 21, 22 அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். கண்ணு இருளாயிருச்சுன்னா எல்லாமே இருளாத்தான் இருக்கும். நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது?